இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம சாயும் செங்குவும் கம்ப்யூட்டர் உருவாக்குறதுல ரொம்பவுமே வேகமாகவும் மும்பரமாகவும் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ டைஜோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் உருவாக்க போகிறாங்க. அதுக்கு செங்கு என்ன சொல்கிறான்னா, ஸ்மார்ட் ஃபோன் உருவாக்குறலாம் இப்போ வந்து டெக்னாலஜிலப்பா, நீ எதோ தப்பு கணக்கு போட்டுக்காத அப்படின்னு செங்கு சொல்கிறான். அப்படியே திரும்பி பார்த்தா கம்ப்யூட்டருக்கு தேவைப்படுற பெருமேட்டர் சொல்லப்படுற டோனட் ஷேப்பிலான ஒரு மெட்டலை இவங்க எப்படி உருவாக்காங்கன்ற ப்ராசஸ் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப சின்ன ஒரு மெட்டல் பீஸுனால அதில் காயிலெலாம் போட்டு கனெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே மேக்மாலாம் பார்த்தா ரொம்பவே ஃபஸ்ட்ரேட் ஆகிட்டான். இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா, இது எவ்வளோ சின்னதாக இருக்குது, இதில் போய் எப்படி என்னால் காயில் கனெக்ட் பண்ண முடியும்னு அவனால் பொறுத்துக்கவே முடியல. விட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான் போல், அந்த அளவுக்கு மேக்மா ஃபஸ்ட்ரேஷனில் இருக்கிறான். அந்த சமயம் தான் இவங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது. அந்த ஃபேக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டோன்மெண்ட்டில் ஒரு மேத் ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது. அதாவது ஒரு பெரிய நம்பர்ஸை கொடுத்துருவாங்க. அந்த நம்பர்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி போட்டு கரெக்டான ஆன்சரை வர வைக்கணும். அதுவும் குறைஞ்சபட்ச டைமில் யாருக்கு ஃபஸ்ட்டு கரெக்டான ஆன்சர் வருதோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் சொல்லி இந்த ஃபேக்ஸில் அமைச்சிருக்காங்க. அதுவும் இது கென்னோட வேலை தான் போல். அதுவும் ப்ரைஸை ஒன்று கேட்டால் 100 மில்லியன் ட்ராகோவான். அதனால் இந்த காயில் கனெக்ட் பண்ணுற வேலையை எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு அந்த மேத் ஒலிம்பிக்ஸ்க்கு இவங்க ரெண்டு பேரும் ப்ரிப்பேர் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கடுத்து சாய் ஒரு புதுசான ஒரு விஷயத்த இவங்களுக்கு சொல்கிறான். அது என்னதுன்னா மெமரி டிவைஸு. இப்போது கம்ப்யூட்டர் வந்து நம்பர்ஸை ஈஸியாகவே கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஆனால் அந்த நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணும். அதுதான் நம்ம இப்போ உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ சாய் சொல்கிறான். ஆனால் அதுக்கு டிரான்சிஸ்டர் வேணுமே, நம்மக்கிட்ட அது இல்லையேன்னு சொல்லி நம்ம செங்குவோம் அவன் பார்க்கவும், யாரும் கவலைப்பட வேணாம் டிரான்சிஸ்டர் இல்லைன்னு, நம்ம இந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸை உருவாக்கலாம் அப்படின்னு செங்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். செங்கு சொல்ல போகிற ஐடியா ரொம்பவே சிம்பிள் தான். அதாவது ஒரு ஒயருக்கு நடுவில் ஒரு மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணும்போது அது எலக்ட்ரான்ஸை ட்ராப் பண்ணி வச்சுக்கும். இப்போது எலக்ட்ரான் இந்த ஒயரோடய ட்ராவல் பண்ணும்போது இந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணி நம்ம போலை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும், மேக்னெட் அந்த ஒயர்லேயே அப்படியே ட்ராப் ஆகிக்கும். ட்ராப் ஆகியிருக்க அந்த எலக்ட்ரானை வெளியே எடுக்க அந்த நார்த்து சவுத் போல் சேஞ்ச் பண்ணாலே போதும், ட்ராப் ஆகியிருக்க அந்த எலக்ட்ரானை இப்போ நம்மளால் ரெட்ரீவ் பண்ணி எடுக்க முடியும். இதுதான் அந்த ஐடியா. இதே மாதிரி நம்ம ஒரு சீரியஸான ஒரு கிரிட்டு மாதிரி பண்ணால் போதும், மெமரி டிவைஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ அவுட்புட்டை பார்க்க எங்களுக்கு ஒரு டிஸ்பிளே யூனிட் வேணும். அதுக்காக இவங்க நாக்சியம் டியூப்ன்ற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஆல்ரெடி 0லேருந்து 8 டிஜிட் வரைக்கும் இதில் லைட் டியூப்ஸை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம குறிப்பிட்ட அந்த லைட் டியூப்புக்கு நம்ம இப்போ இன்புட் கொடுக்கும்போது அது மட்டும் க்ளோ ஆகும். இதுதான் காய்ஸ் செங்கோட டீம் இத்தனை நாளாக உருவாக்கிட்டு இருக்க கம்ப்யூட்டர். கிட்டத்தட்ட கம்ப்யூட்டரை உருவாக்கி முடிக்க போகிறாங்க. இதுதான் அந்த கம்ப்யூட்டரோட முழு வடிவமே. அதுக்கடுத்து கென் நடத்த போகிற மேத் ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் எங்கே, இந்தியன் ஓஷனோட நடுக்கடல் நடத்த போகிறாங்க. இதில் போட்டி போட போகிறது யாருன்னா செங்கு, குரோம், சாய், அப்புறம் மேக்மா தான் கடைசியாக போட்டி போட போகிறவர். மேக்மாவுக்கு 2 எவ்வளோ கூப்பிட்டாங்க கூட தெரியாது. அவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய நம்பரை கால்குலேட் பண்ண போகிற மேத் ஒலிம்பிக்ஸில் கூப்பிட்டாங்க அப்படின்னு சந்தேகம் இருக்கலாம். ஏன்னா மேக்மா செங்குவோட கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண போகிறான். மேக்மாவும் கம்ப்யூட்டருக்கு நம்பர்ஸை இன்புட்டாக கொடுக்குறான். அதுவும் கரெக்டான அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிடுச்சு. எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க, எப்படா இது பாசிபிள் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு இப்போ உங்களோட கம்ப்யூட்டர் கரெக்டாக வேலை செய்யுது, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. போட்டியோட ப்ரைஸாக மேக்மாவுக்கு 100 மில்லியன் ட்ராகோவாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை மேனேஜ் பண்ணோன்னா கண்டிப்பாக பேங்க் வேணும். அதனால் ரயூசி வந்து இப்போ பேங்க் ஓப்பன் பண்ண போகிறான். சொன்ன மாதிரியே 100 மில்லியன் ட்ராகோவை நம்ம மேக்மா டீமுக்கு கொடுத்துட்டாங்க. இதில் மினாமி தான் இங்கே பேங்கராக இருக்காங்க போல். அதுக்கடுத்து ராக்கெட்டோட ஸ்ட்ரக்சரான அந்த பாடியை உருவாக்குறதுக்கு இவங்களுக்கு அலுமினியம் தேவைப்படுது. ஏன் இவங்க அலுமினியம் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, அலுமினியம் தான் இருக்கிறதுலே ரொம்ப வெயிட்டு கம்மியான ஒரு மெட்டல். ஸோ அதனால் நம்ம ராக்கெட் உருவாக்கும் போது வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால ஃபியூல் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணாலே போதும். இப்போ இவங்க இந்தியாவில் இருக்காங்க. அப்படியே இந்தியன் ஓஷன் வழியாக இவங்க ஆஸ்திரேலியா போக போகிறாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் தான் நிறைய அலுமினியம் டெபாசிட்லாம் இருக்குது. வந்து இறங்கி பார்த்தா இந்த இடம் முழுக்கவும் அப்படியே கற்களால் சூழ்ந்துருக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லி குரோம் கேட்கவும் செஸ்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கற்கள்லாம் கிடையாது, இதோட பேர் பாக்ஸைட், இதில் இருந்து தான் நம்ம அலுமினியமை ப்ராசஸ் பண்ணி பிரித்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நைட் ஆகிடுச்சு. இப்போது செங்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, மெடுசா மிஷினுக்கு புதுசாக கக்காஷியோட பேட்டரியை போட்டிருப்பாங்க. அதனால் மெடுசா மிஷின் இப்போ ஒர்க் ஆகுதான் சொல்லி இப்போ இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ மெடுசா மிஷின் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஆனால் ஜோயிலோட பேட்டரி இருக்க மெடுசா மிஷின் ஒர்க்கே ஆகலை. அதுக்கு அடுத்து செங்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த எல்லாருக்கிட்டே சொல்கிறான். இப்போது ராக்கெட்டை வழியாக மூணுக்கு போகிற 3 பேரும் ஒரு ஒன் வே ட்ராவல் தான், திரும்பி ரிட்டனுக்கு பூமிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். மூணில் வைமன் யாருன்னு கண்டுபிடிச்ச பிறகு மெடுசா மிஷினை யூஸ் பண்ணி இவங்க பெட்ரிஃபைட் ஆகிடுவாங்க. அப்புறம் காலங்கள் போக பூமியில் இருக்க மனுஷங்க கல்லில் இருந்து ரெவே ஆகிடுவாங்க.
அப்புறமா அவங்க புதுசாக ஒரு மாடர்னான ஒரு சொசைட்டியும் சிவிலைசேஷனை உருவாக்கிட்ட பிறகு மறுபடியும் அவங்க ராக்கெட்டை உருவாக்கி இந்த 3 பேரை காப்பாற்ற வருவாங்க. அதுதான் எங்களோட பிளானு. ஆனால் அது நடக்க வருஷங்கள் கூட ஆகலாம், ஏன் அதையும் தாண்டி பல நூற்றாண்டுகள் கூட ஆகலாம். இது சொல்லி முடித்த பிறகு கப்பலோட ஒரு பகுதியில் மெடுசா மிஷினை ரொம்ப சேஃபாக பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த பக்கம் குரோமும் சுக்கியாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு கண்டிப்பாக யாராவது 3 பேர் போக போகிறாங்க. அது யார் நம்மளுக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக அவங்க பூமிக்கு திரும்பி வர போகிறது கிடையாது. அதனால் நான் ஒரு வேகமாக போகிற ராக்கெட்டை உருவாக்க போகிறேன். அந்த ராக்கெட் மறுபடியும் பூமிக்கு திரும்பி வர மாதிரி நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு குரோம் சொல்லிகிட்டு இருக்கான். குரோம் உதவிக்காக சுக்கியாவும் கூப்பிட்டுக்கிறான். இவங்க 2 பேரும் செங்கோக்கு தெரியாமல் இவங்க ரகசியமாக ஒரு ராக்கெட்டை உருவாக்க போகிறாங்க. இந்த ராக்கெட் திருப்பி பூமிக்கு வர மாதிரி இவங்க டிசைன் பண்ண போகிறாங்க. சரி, ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை வேறு ஒரு எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணாதவங்களும் லைக் பண்ணிக்கோங்க.